இந்த சின்ன வயசுல உங்களை போலீஸ் அதிகாரியா பாக்கும்போது காக்கா காக்கா சூர்யா மாதிரியே இருக்கீங்க ஐயா. தேங்க்யூ. என்னையா பண்றீங்க நீங்க எல்லாம்? பாவம் இந்த காக்கி மண்ணுங்க இப்படி காஞ்சி போன கரடு மாதிரி ஆகிட்டீங்களே. நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்களுக்கு ப்ரமோஷன் தரதா. இந்த உனக்கு ப்ரமோஷன், இந்த உனக்கு ப்ரமோஷன், இந்த உனக்கு ப்ரமோஷன். எங்க அவங்க ஜெயிலர் புறம்போக்கு நீயே ஒரு 420 நீ இவங்களுக்கு கொடுக்கறியா ப்ரமோஷன்? நீ போயிடோட மோசன் ராஸ்கல். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா ஜெயிலுக்குள்ள வந்து ரவுசு பண்ணுவேன். முட்டிய பேத்த யோ காக்கி சட்டை போட்டா இவன்லாம் போலீஸ்காரனா? ஒருத்த மூஞ்ச பார்த்தா அவன் ஜாதகத்தையே சொல்ற வந்தாயா போலீஸ்காரன். யோ இவன் மூஞ்ச பாரு, இவனை பார்த்தா காக்கா காக்கா சூர்யா மாதிரி உனக்கு அண்டங்காக்கா மாதிரி இருக்கா. இவன் சூர்யாவா? டேய் சொல்ற நீ யாருன்னு. சார் நான் யாருன்னு கேட்கறதுக்கு முன்னால நான் உள்ள வந்ததுக்கு காரணம் யாருன்னு கேளுங்க சார். மக்கள். என்னது மக்களா? முன் பாக்கெட்ல வைக்க வேண்டிய மணி பர்ஸ பின் பாக்கெட்ல வைக்கிறானே அது என் குத்தமா? அதனாலதான் பின் பாக்கெட் அடிச்சேன். பெண்களுக்கு நகை அவசியம் தான், அதுக்காக நகைக்கடையே கழுத்துல கிடந்தா அது என் குத்தமா? அதனாலதான் அதுல கைய வச்சேன். பேங்க் போனோமா பணத்தை எடுத்தோமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம கேவலம் நான் கீழே போற ஒரு 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு குனிறானே அது என் குத்தமா? அதனாலதான் அதை அடிச்சேன். பிட் பாக்கெட் அடிச்சேன்னு சொல்றீங்களே, பின்னாடி பைய வச்சு தைக்கிறானே டெய்லர், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? உங்க சட்டம் என்ன சொல்லுது? தப்பு செஞ்சவனை விட தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சட்டம் சொல்லுது. முதல்ல அவனை புடிங்க, அப்புறம் என்ன வந்து கேளுங்க. ஐயோ அம்மா, என்ன பத்தி சொல்றானா ஊரை பத்தியா சொல்ற? யோ இவன் கையில கண்ண குடியா? கண்ணா? அட பாவிகளா, கண்ணு ஒண்ணு துப்பாக்கி நினைச்சேன், கடைசி தொடப்பத்தையும் பக்கெட்டையும் கையில கொடுத்து கக்கூசுக்குள்ள விட்டுட்டீங்களே. பஸ் வந்துட்டு வாடி போலாம். இறங்க சீக்கிரமா. என்னடி பஸ் வந்துருச்சுன்னு பொண்ணிய காணோம். வந்துட்டாளுங்க ஆளுக்கு 2 மூட்டையை தூக்கிட்டு. ஏய் நீ எங்க பஸ்ஸ வெட்ற போறன்னு நினைச்சோண்டி நாங்க. எப்படி நம்ம வந்து பஸ்ல ஏறதானே கண்டக்டர் விசிலே ஊதுவாரு. ஆடி முன்ன போலாம். மனசுல நம்ம சூப்பர் ஸ்டார் நினைப்பு. ஏய் உஷாரா இரு, டிரைவர் பிரேக்க போடுவாரு. இந்த மூஞ்சிக்கு ஒரு கண்ணாடி வேற. சாவுகிறாக்கி பொட்ட பிள்ளைங்களை பார்த்தா போதும் ஜொல்லு விட்டுவிட்டு வண்டி டயரை பஞ்சர் ஆகிட்டான். வண்டி ஓடாது, எல்லாம் இறங்க. போடா பண்ணி. இறங்க சீக்கிரம் இறங்குங்கடி. பஸ் கண்ணாடியை பார்த்து ஓடுதா பஞ்சரா இருக்குமாடா? கண்ணுல கண்ணாடி போட்டு ஏன்டா வண்டி ஓட்டுற? முண்டா உன் மூஞ்சிக்கு ஒரு கண்ணாடி. நீங்க கண்ணாடி போட்டு வண்டி ஓட்டுடா. ஓட்டி பாரு. குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தம் சொல்ல. ஏய் எந்த காலேஜ்? தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். நல்லா படிப்பியா? நான் சூப்பரா படிப்பேன்னு எங்க ஆத்தா அடிக்கடி சொல்லும். சூப்பரா படிச்சு கழிச்சதெல்லாம் போதும், நீ காலேஜ் தானே படிக்கிற. தினமும் இந்த சைக்கிள்ல வீணை வாசிக்கிட்டே போறல்ல, அழகான பொண்ணு ரோட்ல நடந்து போகுதே, ஒரு நாளாவது சைட் அடிக்கணும்னு தோணலையா? அழகான பொண்ணா? எங்க? தோடி தகரம் நம்ம கிட்டே கரகாட்டம் ஆடுது, அப்போ நாம செலம்பாட்டம் ஆடிட வேண்டியதுதான். புடிங்கடி இவன. என் சைக்கிள் விடுங்க. நீ என்னடி பண்ண போறீங்க? இப்ப இவருக்கு மார்க் பட்டியல் போடலாமா? மார்க்கா? இன்னும் பரீட்சை எழுதல, அதுக்குள்ள எப்படி மார்க் போடுவீங்க?
ஆமா தம்பி, எங்க பொண்ணு வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும். மகனே நீ மட்டும் பாஸ் ஆகல, இன்னைக்கு பாயசம் தாண்டி. பொன்னி, இந்த மூஞ்சுக்கு மார்க் போட்டுடலாமா? புடுறி முடி சுருட்ட கரையா பாம்பெல்லாம் வீடு கட்டி குடுத்தா நடத்தலாம். காது தேரவே தேராது. கொளவி வண்டுகளுக்கெல்லாம் குதூகலமான இடம். கண்ணு குழி கண்ணு அரிசி மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு உன்னதமான இடம். மூக்கு கொடமிளகா மிளகா பஜ்ஜி போடுறதுக்கு பயன்படுத்தலாம். உதடு ரொம்ப பெரியது, ரோட்டில் வேக தடையாம இருக்கலாம். பல்லு ரொம்ப சொல்லு, தேங்காய் மட்டை உரிக்க பயன்படுத்தலாம். மொத்தத்துல இந்த முகத்தோட மொத்த மார்க்கு 600க்கு 0. சிரிங்கடி சிரிங்கடி, அட நல்லா சிரிங்கடி, சிரிச்சு தொலைங்கடி. இந்த முகம் அசிங்கம் தாண்டி, ஒத்துக்கிறேன். இங்க யாரு 0 மார்க்கா? இந்த முகம் 0 மார்க் தான். என்ன மாதிரி இருக்கிற பசங்களோட மனசை ஒரு நாளாவது திறந்து பாருங்கடி. அங்க அசிங்கம் தெரியாது, அன்புனா என்னன்னு புரியும். அதுக்கு மார்க்கே போட முடியாது, புரியுதா? முகத்தை பார்த்து மார்க் போடாதீங்கடி. இந்த அசிங்கமான முகத்துக்குள்ளேயும் ஒரு அழகான மனசு இருக்கு. முடிஞ்சா அதை காயப்படுத்தாம நேசி கத்துக்குங்க. போகடி. ஏய் வாங்கடி போலாம். நமக்கேண்டி இவங்கிட்ட வம்பு, நம்மால போய் கலாய்க்கலாம். இங்க வரும்ல, உனக்கு மட்டும் தனியா சொல்லுவாங்களா? போடி போடின்றல்ல. ஏன் அத்தா, எனக்காக நீ வேண்டிட்டு இருக்க, சரி. அவ என்ன அங்க டிஸ்கோ கதகளிலாம் ஆடிட்டு இருக்கா? டேய் கேன, நீ எனக்கு புருஷனா வரணும்னு தாண்டா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம வெறும் வயித்தோட வந்து பெருமாளை வேண்டிக்கிறேன்டா மடையா. என்ன அத்தா, அங்கிருந்து சவுண்ட் கேக்குது? கேக்கும் தனியா வா, சவுண்ட் எப்படி கேக்குதுன்னு காட்டுறேன். டேய், ஏன்டா அந்த வாயாடி கிட்ட வாயை கொடுத்து வாயை புண்ணக்கிக்கிற? அவளை விட அத்தா, நாளைக்கு எங்க காலேஜ்ல ஆண்டு விழா. நாம 2 பேர் மட்டும் தான் போறோம். நாம 2 பேர் மட்டும் தான் போறோம். பயப்படாத, அழையா வீட்டுக்கு நுழையா விருந்தாளிய வரமாட்டா இந்த பொன்னி. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அத்த உங்களை தவிர. போய் ஆத்தாலும் புள்ளைய சேர்ந்து நல்லா கும்மி அடிச்சு கும்மாளம் போடுங்க. நாங்க கும்மாளம் போடுவோம், இல்ல குஸ்தி அடிப்போம். இது ஆத்தாக்கும் புள்ளைக்கு நடக்கிற பாச போராட்டம். இங்க யாரையும் ஒண்ணும் பஞ்சாயத்து கூப்பிடல. பேசாம போய் சாமியை கும்பிடுறா. ஆத்தா, அந்த கோயிலுக்குள்ள இருக்க சாமியை விட என்னோட கஷ்டத்தெல்லாம் தாங்கி என்ன சுமக்கிறியே, அந்த கடவுளோட நீதான் ஆத்தா பெரிய சாமி. வரா ஆத்தா. Good evening, ladies and gentlemen. சகிலா A welcome to Honorable Principal, the lecturers, and all the students. மாஸ்டர், இது கல்ச்சரல் ப்ரோகிராம், நம்ம கல்ச்சர்ல பேசலாமே. மாஸ்டர், நீங்க தமிழ்ல பேசினாதான் அந்த தமிழுக்கே அழகு. ஓகே மச்சான், உங்களுக்காக நான் தமிழ் பேசுதோ. எங்க வகை தந்திருக்கும் அனைத்து முதலைகளையும் பயிற்பாளர்களையும் என்ன மேடம் சாரி, முதலைகளையும் இல்ல முதல்வர்களையும், பொறுப்பாளர் இல்ல பொறுப்பாளர்கள்னு பேசுங்க ப்ளீஸ். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. இங்க வருகை தந்திருக்கும் அனைத்து முதல்வர்களையும் பொறுப்பாளர்களையும் மாணவர்களையும் வருக வருக என அழைக்கிறேன். மேடம் மேடம், அணைக்கிறேன் இல்ல அழைக்கிறேன். ஓகே சாரி பாய்ஸ், அணைக்கிறேன் இல்ல அழைக்கிறேன். மச்சான், நமக்கு கொடுத்து. Now the western dance will be performed by St. Joseph College, Trichy. Variety dance will be performed by my students
from Dhanalakshmi Engineering College, Madurai, new sir, that old dance. Now, Dhanalakshmi Engineering College student Mr. Muthupandi கேட்டி கொண்டதுக்காக solo performance பண்ணுது. மாப்ள என்ன பார்த்து சிரிச்சில்ல, இப்ப இந்த அரங்கமே உன்னை பார்த்து சிரிக்க போகுது பாரு. Come on Muthu, do it. இதாவது perform பண்ணு, பயப்படாத. Come on Muthu, do it. நீ துட்டு தராத கண்டி உன் கார்ல தொண்டி அம்பாஸ்டர் வண்டி அடிக்குது பார். எப்படிக்கும் சொருப்படி வாங்க போற, எனக்கு கேண்டா வாங்கி கொடுக்க பாக்குற அம்மடி டயலாக்ல மறந்து போட்டுதான் அம்மணி. எனக்கு கோவம் செய்து என்ன தெரியுமில்ல, அழுது போடுவா அழுது. டிவி கொடுத்தா பிரிட்ஜ் கொடுத்தா பீரை கொடுத்தா என்றா கொடுத்த நீங்க பாசாதரா நீங்க கட்டி புடுறா. ஐயோ என்னலடா அங்க. வாட் இஸ் மீன் பை மாமு? ஐ எம் டெல்லிங் மீனிங் மாமு. ராஜாராம் காலிங் ராஜே, மாமனார் காலிங் மாமு, அவ்வளவுதான். பாப்பா 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 ராஜாராம் என்ன பத்தி தெரியாது உனக்கு, ஏன் தெரியாது? மறக்க முடியாத நாள் எங்க அப்பா அழுது நான் பார்த்த நாள். சும்மா கல்லு மாதிரி இந்த மனுஷன் நீ சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன கண்ணீர் விட்டாரு. அன்னைக்கு சில விஷயங்களை முடிவு பண்ண டாக்டர் ஆவறதே, அதுக்கப்புறம் உனக்கு ரிவீட் அடிக்கிறது. யூ டோன்ட் நோ ரிவீட், ஒன் நீடில் புட் இந்த ஹேண்ட். நம்பிலாம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உன் பொண்ணு கட்டுறது, அப்புறம் உனக்கு பாட கட்டுறது. ஓ சாரி, பெரிய மனுஷங்களா இருக்க இடத்துல நான் கிருஷ்ணாம்பேட்டை பாஷை பேசுறேன். ஸ்ட்ரக்சர் கட்டுற மாமே அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? நீ என்ன பெரிய கை நடு சொன்னியே, யாரு கை நடு இல்ல யாரு கை நான் கேட்கறேன். நான் எல்லாரையும் படிக்க வச்சேன், என்ன சர்க்கிள் பல்ட்டி போடுறான்னு. நான் தான் எல்லாத்தையும் மாட்டிக்கினேன். நான் அதை தான் வானான்னு ஊர்ல என்ன பேர் தெரியுமா எனக்கு? நாகநகரமா இருக்கணும். நான் அதை தான் வானான்னு, அந்த பொண்ணு தான் என்ன வானான்னுச்சு. அவ இங்க குத்தனா நீங்க குத்து, வா வா. எல்லாம் சிவமயம் என்று சொல்லி வரும், ஆனால் எனக்கு எல்லாம் பயம் பயம். காலனி கண்டால் காலால் ஊதி என்றால் காலமான பாரதி. காலனியை காலால் ஊத்தால் கால் வலிக்குமோன்ற பயம் எனக்கு. கவிதை பயம் எனக்கு, கனவு பயம் எனக்கு, நண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டு இருக்கு வண்டு கண்டால பயம் எனக்கு. பூட்டிருந்த விடை கடல பயம், திறந்திருந்த விடை கடல பயம், பூட்டிருந்த திறக்காமல் திறந்தே சொல்லன் பெத்த பயம் எனக்கு. காசு பயம் எனக்கு, தூசு பயம் எனக்கு, உறவு பயம், துறவு பயம், ஆண்டி மனசு அடிக்க பயம், அணிக மனசு இழக்க பயம். எஸ்கியூஸ் இங்கிலீஷும் பயம் எனக்கு. ஹோமோபோபியா, சைட்டோடோபியா, ஸ்பெக்டோடோபியா, டோக்கேட்டோபியா ஆகிய டோபியாக்கள் டாக்டர் பஞ்சபோதும் சொல்லியது. இவை அனைத்தும் உனக்கு உண்டடா. அந்த ஆண்டவன் நான் காப்பாற்றும் டாக்டர் பஞ்சபோதும் அங்கே அனுப்பது. அங்கு போனால் ஜபிக்க பயம், சபிக்க பயம், உடுக்க பயம், எதையும் கொண்டு அடிக்க பயம், பேசிக்கொண்டே போனால் நான் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி பயம், கொஞ்சம் தண்ணி தரவில்லை டாக்டர். அறிவோம் அறிவோம் என்று சொல்ல வைத்தான் பார்த்தாயா என் அறி. What do you think is? அன்னை தெரேசா என்ன இது கிருமி பாவ. ஐயோ அதை வெச்சிருங்க, அது உள்ள இருந்து வந்தா எல்லாருக்கும் ஆபத்து. ஐயோ பெருமாளே, இது எப்படி அதான் நடக்க போகுது, விடுங்களேன். இங்க பார் இங்க பார் இங்க பார் இங்க பார். இது தலித்து மக்கள் வாழணும், இதுக்கும் மரியாதை இல்லை, மத்துக்கும் மரியாதை இல்லை, மனுஷனுக்கும் மரியாதை இல்லை. 100 கோடி விந்தணுவில் எந்த விந்து முந்தி கொண்டு வருகிறது? பூரா போல உலக நாயகந்தே. Fantastic Muthu. வீட்டை பூட்டிட்டு வந்த? ஏய், உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதாண்டி வந்த. என்ன அது? அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ அத்தை,
நேத்து வரைக்கும் கோயிலுக்குள்ள குத்து விளக்காட்டம் தாவி தாவி நடந்தியே. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். ஆத்தாளும் மகனும் என்ன கழட்டி விட்டுட்டு கும்மாளம் போட்டீங்களே. இந்த பொன்னியோட சாபம் உங்களை கேட்காமலா போயிடும். அடியே என்ன பெத்தவளே, அத்தை போயிட போறாங்கடி. அத்தை அதுக்குள்ள இந்த கேன கூட எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைய. அத்தை நீ கண்ணை மூடிட்டா உன் புள்ள தாலி கட்டுறத பார்க்க முடியாதே. நீ மேல போறதுக்குள்ள எங்க 2 பேர் கையையும் சேர்த்து வச்சுட்டு சொர்க்கத்துக்கு நிம்மதியா போயிடு. என்னடி ஒப்பனைக்கிற நீ? வெளியே போடி. டேய் இந்த பச்சை மண்ணை ஒண்ணு சொல்லாதடா. யாரு இவளா? பச்சை மண்ணா? நீ வேற ஆத்தா. நம்மள மண்ணுக்குள்ள போட்டு குழி தோண்டி புதைச்சிருவா இவ. போடி. இங்க யாரா? இது வேறயா? சரி வரேன்டி மீனாட்சி. எல்லா நாரப்பயலும் குளிச்சுட்டு போயிட்டானுங்க. தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குது. ஆத்தாடி பாம்பாட காத்தாட நெஞ்சில் கூத்தாட புள்ளிக்குது ரோசா நாத்து ஜஜங் ஜஜங். ஏ தண்ணி மொண்டு ஊத்து ஊத்து ஜஜங் ஜஜங். ஹே ஆத்தாடி பாம்பாட காத்தாட. என்னது காவிரி தண்ணி மாதிரி இனிக்கணும் பார்த்தா கடல் தண்ணி மாதிரி கரிக்குது. எறும்பு மூத்திரம் கரிக்காம இனிக்குமா? என்னது எருமை மூத்திரமா? பொண்ணு கட்டிட்டானுங்களே. எருமை கூட்டம்லாம் பிரியாணி மேஞ்சிக்கு இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? துஷ்டனை கண்டா தூர ஓடி. இங்க வா. எதுக்குண்ணா? அடச்சி வா. இவங்கிட்ட மாட்டினா வயசுக்கு வராது, இந்த கன்னி பையனை வயசுக்கு வர வச்சிருவானே. திரும்ப. திரும்பவா? அடச்சி திரும்புடா. திரும்பிட்டேன். ஏய் குனிடா. குனியவா? குனிடான்ற. குனிஞ்சிட்டேன். ஐயோ கை தொடக்க கூட அந்த இடம் தானா? வர வர கருப்பனை கூட கற்போட வாழ விட மாட்டாங்க போல இருக்கே. புதுசா இருக்கு. அரே பையா சலாம் அலைக்கும். வாலைக்கும் சலாம். நம்ம தொலைபேசி பார்த்துருக்கோம், கைபேசி பார்த்துருக்கோம். இது என்ன அமரர் கைபேசி? அரே பாய், அமரர் ஊர்தி இருக்கலாம், அமரர் சவக்கணக்கு இருக்கலாம், அமரர் கைபேசி இருக்க கூடாதா? வெளியில பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா வாழ்றான் பாரு, அவன் மனுஷன். நம்மள மாதிரி தப்பு பண்ணிட்டு உள்ள வந்து கைதியா வாழ்றான் பாரு, அவன் நடப்பணத்துக்கு சமம். இப்ப சொல்லு நீ யாரு? நிம்பில் சொல்றதே பார்த்தா நம்பில் ஒரு பணம். அப்பனா எடு பணம். அரே பையா சென்னையில இருந்து 100 ரூபாய் பேசுது. நீ பாம்பே பையிலே வச்சுக்கின்னு எங்கே சுத்தி நிக்கிறே? நேரா கல்கத்தா போய் அங்கே போய் 5 பாம்பு விடு. என்ன 5 பாம்பு விட சொல்றான் பாய்? நேரே மும்பை சர்க்கஸ் கம்பெனிக்கு போ, அங்கே ஒரு 4 பாம்பு விடு. அங்கே இருந்து பெங்களூர் சிட்டிக்கு போ, அங்கே ஒரு 2 பாம்பு விடு. நேரா ஹைதராபாத் சிட்டிக்கு போ, அங்கே கூட்டம் அதிகமா இருக்கிற சினிமா தியேட்டர்ல 3 பாம்பு விடு. அங்கே இருந்து கடைசியா சென்னைக்கு போ, அங்கே கோவம் ஆத்திலே ஒரு 9 பாம்பு விடு. அந்த நாத்தம் சென்னை புல்லா பரவட்டும். அரே பையா மிச்சம் எத்தனை பாம்பு இருக்கு? 1. அதே நேரா என் சின்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போ, அங்கே பர்வீன் பேகம் படுக்கை மேலே இருப்பா. நீ படுக்கை அடியிலே விடு, நீ படுத்துறாதே. டீக்கே? இந்தா பையா. அது இருக்கட்டும் பாய். நான் கோழி வியாபாரம் பார்த்திருக்கேன், ஆடு வியாபாரம் பார்த்திருக்கேன், மாடு வியாபாரம் பார்த்திருக்கேன், அவ்வளவு ஏன் மனுஷ வியாபாரம் கூட பார்த்திருக்கேன். அது என்ன பாய் புதுசா பாம்பு வியாபாரம்? அரே பையா நீ நினைக்கிற மாதிரி இது கடிக்கிற பாம்பு இல்லை, வெடிக்கிற பாம்பு. அண்ணா இத புடிங்கண்ணா. டேய் எதடா பிடிக்க சொல்ற? அதுல நான் இந்த பேட்டை புடிங்க, நான் உச்சா போயிட்டு வந்துறேன். சரி போய்ட்டு. டேய் வாடா இங்க. டேய் உன்னதான் வாடா இங்க. உன்னையேதான் வா இங்க. ஏய் யாரா பார்த்து டே போட்டு கூப்பிடுற? உன்னதான்டா ஆப்பிள் தலை.
யாரு? நான் ஆப்பிள் தலையனா? நீ தாண்டா போங்கு. மனசுல பெரிய சச்சின் நினைப்பா. பால கிரவுண்ட்ல அடிடானா என் பேக்ரவுண்ட்ல அடிக்கிற. என்னடா இப்படி பாக்குற? ஓய். நான் போங்கு ஆப்பிள் தலை. பசங்க பேட்டு, அது வந்து பாலு, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. ஓய், என்ன நவரச நாயகன் கார்த்திக் நினைப்பா? நீ என் குடத்தை உடைச்சிருக்க. வட்டியும் முதலமா 2 குடம் தண்ணி எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே வா. மவன வரல, நீ என் கைய பிடிச்சு எடுத்தேன்னு ஃபாதர் கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ, வந்துடுறமா. ஏய் ஜான் அங்கிள் க்ளீன் போல்டுடா. பால ஏன் பின்னாடி அடிக்கிறியா? இப்ப நான் அடிக்கிறேன் பார் சிக்ஸர். நமிதா வாழ்க, அனுஷ்கா வாழ்க, ஸ்ரேயா வாழ்க. பாம்பேல இருந்து வந்து எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்த அனைத்து நடிகைகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். டே அலெக்ஸ், உன் பேரு தாண்டா அலெக்ஸ். உன் வயசோ 56. இந்த அழகிகளுக்கெல்லாம் நீ மகா செக்ஸ். உலகத்திலேயே 7 அதிசயம் இருக்குன்னா 8வது அதிசயம் என்னன்னு சொல்லு? உன் மீச தாண்டா, மீசடா. ஏய் மீசக்காரா, நீ பார்க்கதாண்டா ரொம்ப கம்பீரம். பழகி பார்த்தா உன் விக்கெட் ரொம்ப வீக். போது நிப்பாட்டு. என் மீசையில மண்ணவாரி தூத்தறியா? இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுதான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எப்பா? ஐயோ, இந்த புள்ள பூச்சிக்கு தொந்தரவு தாங்க முடியல. வரடாடுறா. என்ன ஏன்பா எப்ப பார்த்தாலும் உள்ள இருக்கு? அப்படின்னா தான் பண்ணு. நீ பஞ்சாயத்து பையில பார்த்து பார்த்து பழகி போச்சுடா. பார்க்காம இருக்க முடியல. நீ ஃபைலியா பாத்துனதா உனக்கு பைல்ஸ் தான் வரும். வந்து குப்பத்து பிரச்சனையா பாரியா? டாய், குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நமக்குள்ள வேணாம் வீண் பிரச்சனை. போகடா. இல்ல எதுக்கு? சொம்ப குடு. என்னதுக்கு? நாட்டாம தீர்ப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாதான் தீர்ப்ப திட்டமா சொல்ல முடியும். ஐயோ அப்பா, அது குடிக்காதீங்க. ஐயோ, கக்கு சொந்த சொம்ப காணோம். அததானே புடிங்க அப்பா தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. குடியாங்க. ஏண்டா நாட்டாம சொம்பு இல்லையா அது? நாத்தம் முச்சு சொம்பு. லூசா பண்ணி. லூசா? மகளும் சிரிச்சிட்டு போறா, இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ, ஆளாளுக்கு துப்புறாங்களே. குப்பத்து தலைவன குப்பத்தொட்டி தலைவனா ஆக்கிட்டாங்களே. போயிட்டானா? அப்புறம் அப்பா நான் ஜெயிச்சு காட்டுறமா? வாடா. என்ன ஓப்பனிங்க மரியாதை இல்லாம இருக்கு? மரியாதை கொடுமா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவனா? இந்த பாரு, குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை. படு 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 படு. என்ன? அட போமா. இவனுக்கு துப்பாக்கி நீட்டு தாட்டா வேஸ்ட். நமது குப்பத்து தலைவன் ஆண்டிகளின் ஆளவன்தான். வணக்கம். அடச்சி, பொம்பளை பொறுக்கி. இதெல்லாம் சகஜம்தான். குமரிகளின் கொஞ்சு புறாவே, மண்ணின் மைந்தனே, கிழவிகளின் வேட்டைக்காரனே. பாட்டிக்கு இடுப்புல பம்பரம் விடுற அளவுக்கு பஞ்சத்தை தீர்த்து வைத்த குப்பத்து பஞ்சாமிர்தமே, குமரி முதல் கிழவி வரை வேட்டையாடும் வேங்கையே, மங்கையர் மத்தியில் அமரவிருக்கும் மாவீரரே, உங்களை எல்லாருக்கும் வணக்கம். இரு கரம் கூப்பி வரவேற்கின்றோம். யோ, கையடியா. ஒயிட்டி குட், பிளாக்கி பேட். Naughty. No nighty, only jetty. Sand, I trained. What? Same sand, I give. Shut up. வெள்ளக்காரி இன்னும் வயசுக்கு வரலையோ? புரியுது. பால் வளர்க்கலாம். என்ன நம்ம விஷயம் இவளுக்கு தெரியுது? யோ, தள்ளி போயா, மரியாதை கிட்டுரும். இதுவே கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. What song? No, my wife's son. யோ, நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன். குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை. தாத்தா போய் டீ கொண்டு வா.
என்னம்மா டீல சூடே இல்ல? உனக்கு தான் சொரணியே இல்லையா? சொரணையே இல்லையா? அப்ப தேவையில்லை. அப்ப குடிக்காத. டேய், நீ என்ற மகளாடா? நீ என்ற மகளான்னு கேக்குறே. டேய், ஆம்பளைக்கு அழகு தலை மசுரில் இல்லடா, என்ற மாதிரி மீசையில இருக்கணும். ஓ முத்தாத்த மீசைய பார்த்து கர்ப்பமான பொம்பளைங்க பல பேர். உன் தாத்த மீசைய பார்த்து பிரசவமான பொம்பளைங்க பல பேர். இவளையே நாட்டாம சொல்லுதானே? நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. இவளையாண்டா என்ற மீசையை பார்த்து சுத்துப்பட்டு 8 பட்டி கிராமத்துல மயங்காத பொண்ணுகளே கிடையாது. ஒன்றை மட்டும் சொல்ற கேட்டுக்க, என்ற மீசையில இருக்கிறது மசுறு இல்லடா, உசுறு. உசுரோய். என்ன தாத்தா சொன்னீங்க? இல்ல மசுறு இல்ல, உசுறுன்னு. ஏயா ஒட்ட மீசையை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தியா? நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன். குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை. நீ தாண்டா அந்த வீட்டுக்கு பெரும் பிரச்சனை. இப்ப நீ சொல்ல புரியா இல்லையா? ரீட்டாவை லவ் பண்ற ஃபாதர். ரீட்டாவை நீ லவ் பண்றது சரி, ரீட்டா உன்ன லவ் பண்றாளா? அவ என்ன லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. மாதிரி தெரியுதா? இல்ல ஃபாதர், அவ என்ன லவ் பண்றா. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க அவ காதல என்கிட்ட சொல்லாம சொல்லிட்டா. அப்படியா? ஆமா மை சன், நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போறேன். உன் கல்யாண சம்பந்தமா பேசுறேன். Are you happy now? Thank you father. என்னடா லுக்கு யூத்தா இருக்கேன்னு பொறாமையா? ஏம்பா உனக்கு சொன்னே இல்லையா? 2 பேரும் ஒரே உயரன்றதுக்காக என் பேண்ட போட்ட கண்டுக்கல, என் சொக்காவை போட்ட கண்டுக்கல, என் உள்பனியனை போட்ட கண்டுக்கல, கேவலம் என் ஜெட்டி கூட போட்டு அசிங்கப்படுத்துவியா? மைசன், நீ எனக்கு பிறந்த குட்டி, நான் போடக்கூடாத உன் ஜெட்டி? போதும் உன் லூட்டி. என்ன நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன். குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நிறுத்து. நமக்குள்ள வேண்டாம் வீண் பிரச்சனை. இததானே சொல்ல போற? ஒரே டயலாக வச்சு எவ்வளவு நாளையா ஓட்ட போற? ஏடியா துட்ட? இந்த பேலன்ஸ். இதுதான்யா பேலன்ஸ். டேய் ஃபாதர் அங்க மீட்டிங். தூக்குறேன் இந்த ஐட்டத்தை தூக்கவா? ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் மிஸ்டர் அலெக்ஸ். மிஸ்டர் அலெக்ஸ் சர்ச்சுக்கு வந்திருக்காருனா ஏதாவது காரணம் இருக்குமே? காரணம் எதுவும் இல்ல ஃபாதர், நல்ல காரியமா தான் வந்திருக்கேன். என் பையன் டேவிடுக்கும் என் பேத்தி ரீட்டாவுக்கும் திருமணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். மிஸ்டர் அலெக்ஸ், இந்த திருமணத்தை இதே சர்ச்சில் உங்க தலைமையில நடத்தி வைக்கணும். வரேன் ஃபாதர். அண்ணே, காலுக்கு எவ்வளவுண்ணே? காலம் இருந்தாலும் சரி, கையா இருந்தாலும் சரி, 5 ரூபா. யோ, ஒரு காலுக்கு 5 ரூபானா 7 காயின் போட்டிருக்க. அண்ணே, என் பொண்டாட்டி கிட்ட பேசி 7 வருஷம் ஆச்சுண்ணே. 7 நிமிஷமாவது பேசணும்னு ஆசையா இருக்குண்ணே. சரி, கரெக்டா 7 நிமிஷம் தான் பேசணும். சரிங்கண்ணே. நிறைய கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க. சரிங்கண்ணே. வா, இந்த பக்கம் வந்து பேசு. தெய்வமே, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என் பொண்டாட்டி லைன்ல வரணும். கமலா, கமலா, நான் தாம்மா உன் கண்ணம் பேசுறேன். யாராவது காலங்காத்தால சாகுறாக்கிய? ஹலோ சார், 98410809. நான் போட்ட நம்பர் சரிதானே? ஆமாண்டா வேமணி, நீ யாரு? நான் கமலாவோட புருஷன். நீங்க யாரு? நானும் கமலாவோட புருஷன் தான். சொல்றா என் சகல. நீங்க கமலாவோட புருஷனா? சார், கமலாவை கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? இந்த கமலா, உன் புருஷன் லைன்ல இருக்கான், பேசு. கமலா, கமலா. கமலா தான் பேசுறேன், சொல்லு. கமலா, யாருமா அவரு? என் புருஷன். அப்போ நான் யாருமா? நீயும் என் புருஷன் தான். என்னம்மா இதெல்லாம்? என் பேருக்கு முன்னால உன் பேரை போட்டு கண்ணனா இருந்தனா, கமலக்கண்ணனா வாழ்ந்தனம்மா. ஏய், எதை போடணுமோ அத போடல, பேரை மட்டும் முன்னால போட்டு என்னடா பண்றது? பண்ணாட வைடா போன. பெருமாளே, இது உனக்கே அடுக்குமா? அண்ணே, இந்தாங்க அண்ணே. என்னையா 7 நிமிஷம் பேசணும்னா உடனே கொடுத்துட்ட? உன் பொண்டாட்டி திருப்தியா பேசினே இல்லையா? அவ புருஷங்கிட்ட பேசின.
புருஷனா? அப்ப நீ யாரு? நானும் அவ புருஷன் தான். அப்ப நீ பேசுறது யாருக்கிட்ட? அவனும் அவ புருஷன் தான். அட கொக்கா மக்கா, என்னடா நடக்குது இங்க? சுப்பிரமணி தான் நினைக்கிறேன். அவன் தான் என் உயிர் நண்பன். அவனா தான் உங்களா நீங்களும் உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கை தான், அதில் வளவும் பேர். அபி என்ன தும்பி? அபி அந்த செல்போன் வச்சிருக்கேன். செல்போனா? யோ யாரையா சொன்னது? அதெல்லாம் என்கிட்ட இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஐயரே. ப்ளீஸ் அபி, யாரா பாத்துற போறா. செல்போன் கூட ஒரு முக்கியமான விஷயம். ஐயரே சத்தியமா யாரோ போய் சொல்லிருக்காங்க. என்கிட்ட அது மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் பேச செல்போன் கூட அபி. ப்ளீஸ் அபி, யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசி கொடுத்துறேன் அபி. என்ன ஐயரே பெரிய மனுஷன், நீங்க போய் என் காலை பிடிச்சிக்கிட்டு இந்த 5 ரூபா 5 நிமிஷம் பேசி தரேன் அபி. இந்த பிடிங்க பிடிங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த போன்ல பேசுங்க. இந்த போன் இன்னைக்கு முழுக்க உங்ககிட்டயே இருக்கட்டும். வரேன். ரொம்ப நன்றி. எடுத்துக்கங்கப்பா. அம்மா வேணாமா, அம்மா அடிக்காதம்மா, அம்மா வலிக்குதுமா, அம்மா காப்பாத்துமா, அம்மா காப்பாத்துமா, அம்மா அடிக்காதம்மா, அம்மா காப்பாத்துமா. ஏடி புள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிற? அப்படி கேளுங்கப்பா. புள்ளையா இது? பூஜாரியில இருந்த வெள்ளி பிள்ளையார திருடிட்டு வந்துட்டான். என்னது வெள்ளி பிள்ளையாரா? திருடுனது நீ? நாங்களடா சாக்காகன. நீ ஏன்டா சாக்காகற? அப்படினா இது தங்க பிள்ளையார் இல்லையா? தங்க முலாம் பூசல பிள்ளையாரா? முள்ள மாதிரி. இந்தா இத நீயே வச்சுக்க. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, மன்னிச்சிருக்கப்பா. பாத்தியாடி திருடேன்னு சொன்னியே, இப்ப திருந்திட்டான் பாரு. அதாண்டி என் புள்ளைங்கிறது. ஒரு 10 பவுன் தேரும் போல இருக்கே. எப்படி திருந்துவேன்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா எப்படிங்க? இவனுங்கள முன்னாடியே உனக்கு தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? எல்லாரும் ஒரே காலேஜ் பட் டிஃபரண்ட் செக்ஷன். நீ ஏன் ஒரு 420, அவன் ஒரு 302, இவன் ஒரு 307. இதானடா உங்க செக்ஷன். எனக்குன்னு ஒருத்த வந்து வாச்சிருக்கான் பாரு, கேப் மாதிரி. தாயே ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? கம் ஆன் கண்டினியூ கண்டினியூ ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கண்டுக்காதீங்க. திருடனுக்கு ரோசம் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். அம்மா அப்படிதான் செல்லமா திட்டுவாங்க, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நாம வாங்க போலாம். என்னடா இது? பணிப்பா. சரி 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 சரி. ஹலோ கைதீஸ், என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு முன்னாடியே நான் வெளியில வந்துட்டேன். வாங்க ஜாலியா இருக்கலாம். புள்ளனா இவன் தான் புள்ள. ஐயோ, என் கால போடுற தங்க காப்பு காணா.